பாரதி மேடம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஏஞ்சல் மாதிரி. ம். நம்மள வந்து ரொம்ப குறை சொல்லவே மாட்டாங்க. ஓ! நம்ம ரொம்ப ரேரான மேடையில தான் அவங்கள நாங்க ம். சந்திப்போம். ஏன்னா குறை கிராம சொல்றத ஹெட் மாஸ்டர்ன்றீங்க. குறை சொல்லலன்னா ஏஞ்சல்ன்றீங்க. அதுதானே உலக வழக்கம். ம். அந்த கிராமத்து நிகழ்ச்சிக்கெல்லாம் பெரும்பாலும் மேடம் வரமாட்டாங்க. அவங்க பெரிய நிறுவனத்தில வேலை பார்க்கறதுனால, பெருநகரங்களுக்கு தான் பெரும்பாலும் வருவாங்க. சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் நாங்களா தான் அந்த அணி தான் போவோம். ம். மேடம் வர்ற இதே எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ம். பாரதி பாஸ்கர் இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னா, அப்படியே நாங்க எல்லாருமே குதூகலமாயிருவோம். ம். ஏன்னா மேம் வந்தாங்கன்னா, ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ம். நான் பட்டிமன்ற பேச்சாளர்கள்ல நெறைய பேர சந்திச்சிருக்கிறேன். ம். 100 நடுவர்கள் தலைமையில நான் பேசியிருக்கேன். ம். 100 நடுவர்களுக்கு மேல நான் பேசியிருக்கேன். ம். உண்மையிலே நான் ஒரு நாள் எழுதியே பார்த்தேன். இந்த அருமை. 25 வருஷத்துல யார் யார் தலைமையிலலாம் பேசியிருக்கிறோம்னு பார்த்தா, ம். 100 நடுவர்களுக்கு மேல தலைமையில பேசியிருக்கிறேன். அருமை. ஆனா ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்து நம்மள அறியாம நம்ம மனசு உற்சாகமா இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. அப்படின்றத நான் பாரதி மேடம் பக்கத்துல இருக்கும்போது மட்டும் தான் உணர்ந்திருக்கிறேன். ம். அவங்க வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ம். அவங்க அதனால யாரையுமே குறைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இருந்தாலே அந்த இடத்துல குறைகளே இருக்காது. ம். அவங்க இருக்கிற நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப பெரிய சக்ஸஸா இருக்கும். ரொம்ப அதோடைய லெவலே வேறன்னு சொல்லுவோம்ல. வேற லெவல் அப்படின்னு மேடம் வந்தாலே அந்த நிகழ்ச்சி வேற லெவலா போயிடும். அதனால பெரும்பாலும் எங்கள அவங்க மேடம் வந்து குறை சொன்னதில்ல. நல்லா பேசுனா ரொம்ப பாராட்டுவாங்க. பெர்சனலா வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த பாயிண்ட் நீ ரொம்ப நல்லா சொன்னப்பா. ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து தொடர்ந்து இதே மாரி மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்சனலாவே சில சப்போர்ட்லாம் பாரதி மேடம் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஓ! ஒரு 3 என் வாழ்க்கையில நடந்த 3 முக்கியமான நிகழ்வுகள்ல அவங்க ஒரு ஆதரவா இருந்திருக்கிறாங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மேடம் வந்து இந்த அந்த சன் டிவி சைடு கொண்டு போனதுக்கு, ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்தப்போ, அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில ஒரு சின்ன சிரமம் வந்தப்போ, இத்தனைக்கும் என்னன்னா, நம்ம அவங்ககிட்ட எந்த சப்போர்ட்டும் கேட்கவே கிடையாது. ம். அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சப்போர்ட் அருமை. பண்ணியிருக்கிறாங்க. அதனால பாரதி மேடம் மேல எனக்கு பெர்சனலாவே ரொம்ப ஒரு அன்பும், ஒரு மரியாதையும் உண்டு. ஒரு தேவதைன்னா அதுதானே. நம்ம கேட்டு செய்றத விட, அவங்களா வாண்டடா வந்து செய்றது அப்படிங்கும்போது, மேடையில என்ன பேசுறோம் அப்படிங்கிறது வேற. அதே மாரி நடக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? கரெக்ட். இப்படி ஒரு சில பேச்சாளர்கள் வந்து பேச்சுக்கும், வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாம வாழ்றவங்க. பாப்பையா ஐயாவா இருக்கட்டும், ராஜா சார் மிகப்பெரிய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். ம். யாராவது சிரமப்படுறாங்க அப்படின்னா, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெறைய மேடைகள்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன இலக்கிய மன்றமா இருக்கும். நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். அவனே கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சிய நடத்துறாங்க அப்படின்ட்டு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஐயா, அண்ணன், பாரதி மேடம் 3 பேர் கவரையும் அவங்க கையில குடுத்து, "இத உங்களோடதுக்கு வச்சுக்கோங்க" அப்படின்னு குடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ம். நெறைய மேடையில நான் பார்த்துருக்கிறேன். ஓ! இலக்கிய மன்றங்கள், கம்பன் கழகத்துக்கெல்லாம் பணத்த திருப்பி குடுத்து நான் பார்த்துருக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப குறைவான தொகை வாங்கிட்டு பேசியிருக்கிறாங்க. இல்ல தொகையே வாங்காம இவங்க கையில செலவு பணம் போட்டுலாம் பேசியிருக்கிறாங்க. அதனால மேடையில பேசுறது அப்படிங்கிறது வேற. அதன்படி வாழ்றதுங்கிறது வேற இல்லையா? அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் இவங்க எல்லாருமே.